ஆனா நான் இந்த படத்தை எதிர்பார்த்து வந்தேன். சங்கர் சாரும் ஒரு ஊழல் பண்ணியிருக்காரு. இல்ல கம்பேரிசனுக்கு எதுவும் கிடையாது. அது வந்து டிஃபரெண்ட் ஆல்டுகர் ஒரு வேற பிளாட்ஃபார்ம். ஸ்டோரியோட பிளாட்டே வேற அது. ஏன்னா இண்டிபெண்டன்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ட்ல இருந்து வருது. ஆமாங்க, அது ஒரு பெரிய மிஸ் தான் இந்த படத்துல. மேபி ஒரு 2-3 இடத்துல அவரை ஞாபகப்படுத்துறாங்க. அனிருத் நல்லா தான் பண்ணியிருக்காரு. 2 சாங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தாத்தா வராரு, எம்எல்ஏ ஆக போறாரு, எம்பி ஆக போறாரு, சிஎம் ஆக போறாரு. ஊழல் 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 எங்க பார்த்தாலும் ஊழலா இருக்கு. இந்த ஊழலை தான் இந்த படத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த ஊழல் பாத்தீங்கன்னா என் நிஜ வாழ்க்கையில நடந்திருக்கு. என் பைக்கை அந்த ஓரமா தான் நிப்பாட்ட போனேன். அங்க பாத்தீங்கன்னா பைக் பார்க்கிங் 130 ரூபா வாங்குறாங்க. படத்துக்கு டிக்கெட் விலை பாத்தீங்கன்னா 190 ரூபாய் தான் கவுண்டர்ல. அவன் ஆன்லைன்ல எடுத்துக்கோன்னு சொல்லி 240 ரூபா சொல்லி அதுல ஒரு ஊழல் பண்றான். நான் மேட்ச் ஆடலான்னு பால் வாங்க போனேன். அங்க பால் விலை 75 ரூபா. அந்த பால் ஒரு மேட்ச் கூட வர மாட்டுது, கீஞ்சு போகுது. அதுலயும் ஊழல். இந்த ஊழலை பத்தி தான் இந்த படத்துல எடுத்து சொல்லியிருக்காங்கடா பாவீங்களா. முதல்ல இந்த ஊழலை எப்படின்னா ஒழிச்சிடுங்கடா பாவீங்களா. ஆனா நான் இந்த படத்தை எதிர்பார்த்து வந்தேன். சங்கர் சாரும் ஒரு ஊழல் பண்ணியிருக்காரு. நல்ல படம் நம்ம கிட்ட சொல்லி தான் பண்ணாரு. ஆனா இங்க படத்தை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அவரும் ஒரு ஊழல் பண்ணியிருக்காருடா பாவீங்களா. படமே ஒரு ஊழலாவே இருக்குடா பாவீங்களா. அந்த மியூசிக்லாம் இருந்ததுனால தான் நான் படத்தை இவ்வளோ நேரம் உக்காந்து பார்த்தேன். இல்லைன்னா நான் பாதியில ஏஞ்சி வந்திருப்பேன். கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜவு மிட்டாய் போல நல்லா பரபரன்னு ஈத்துனே இருக்கிறாங்க. எப்போதான் முடியும்னு நானும் எதிர்பார்த்தேன். ஏன்னா அந்த மியூசிக் இருந்தனால தான் நான் சீட்டில் இவ்வளோ நேரம் உக்காந்து படத்தை நான் பார்த்தேன். இல்லைன்னா நான் பாதியில ஏஞ்சி வந்திருப்பேன். அவங்க எல்லாரோட டப்பிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான், அப்படியே தான் ரியாலிட்டிக்காக தான் இருந்தது. அவங்க இல்லாத இந்த நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப வருத்தம் தான். ஆனால் அவங்க படத்தில் அவங்களே பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஒரு கஷ்டம் தான் அவங்க இந்த நேரத்தில் இல்லாது. ஏன்னா நிறைய படத்தில் அவங்க இப்போ நம்ம மிஸ் பண்ணுறோம். அவங்களோட காமெடி சென்ஸ், அவங்களோட நடிப்பெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம். எஸ் சூர்யா எதுக்கு தான் இந்த படத்தில் நடிச்சாருன்னே தெரியல. அவர்லாம் நடிப்பின் சிகரம். அவர்கிட்ட நம்ம சொல்லவே தெரியல நடிப்பு. இந்த படத்தில் அவர் எதுக்கு நடிச்சாரு, என்னத்துக்கு வந்தாருன்னே தெரியல எஸ் சூர்யா சார். ஏன்னா அவரோட நடிப்புக்கெல்லாம் நான் அடிமை. அவரோட நடிப்பை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். ஆனால் அவரு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எதுக்கு நடிச்சாருன்னே தெரியல. பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ஊழல். நம்மள பேச முடியாத அளவுக்கு அவங்க வராங்க பார்த்தீங்களா குறுக்க. இதுலேயும் ஒரு ஊழல் தான் கண்டிப்பாக போட்டிருக்காங்க. அந்த போட்டோன்னே நம்மளுக்கு ஆஹா நம்மளே சுகந்தம் அந்த கொடியை ஏந்திர போலே நம்மளுக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அட பாவிங்களா. சொல்லுங்க. படம் சூப்பராக இருக்குண்ணா. இந்தியன் 1 அளவுக்கு இருக்கு. இந்தியன் 3 இதை விட நல்லா இருக்கும் போல. கடைசியாக ஒரு 2 மினிட்ஸ் ட்ரெய்லர் போட்டு அதை ஹைப் கிரியேட் பண்ணாங்க. இன்னும் இந்தியன் 1க்கு பின்னாடி இருக்கிற ஒரு ப்ரீக்வலா இருக்கும்னு தோணுது. இந்தியன் 3 நல்லா இருக்கு. அதுதான் அதுதான் சொல்றேன், ஒரு ப்ரீக்வலா இருக்கும்னு சொல்றேன் நான். அது இப்போ உத்தம வில்லன் கமல் ஒரு கெட்டப் வருவார்ல, அதில் மாதிரி இருந்தது. இந்தியன் 1ல வந்த கமல் கெட்டப் இருந்தது. மேபி இதை விட அது இன்னும் பெட்டரா இருக்கலாம்னு தோணுது. இல்ல கம்பேரிசனுக்கு எதுவும் கிடையாது. அது வந்து டிஃபரெண்ட் ஆல்டுகர் ஒரு வேற பிளாட்ஃபார்ம். ஸ்டோரியோட பிளாட்டே வேற அது. ஏன்னா இண்டிபெண்டன்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ட்ல இருந்து வருது. இது வந்து இப்போ என்ன நடக்குதுன்றத பொறுத்து இந்த ஸ்டோரி ஃபுல்லா அதை சுத்தி போயிட்டு இருக்கு. ஆமாங்க, அது ஒரு பெரிய மிஸ் தான் இந்த படத்துல. மேபி ஒரு 2-3 இடத்துல அவரை ஞாபகப்படுத்துறாங்க. அது பழைய மியூசிக் வந்து போட்டு ஞாபகப்படுத்துறாங்க. அவர் இருந்தால் இன்னும் கூட எலிவேட் ஆகிருக்கும். இந்த கரண்ட் ட்ரெண்டில் மேபி இப்போ இருக்கிற ஸ்டோரினால அனிருத் இருக்கலாம். ஆனால் ஒரு 2-3 இடத்துல அது வரும்போதெல்லாம் பயங்கர கிளாப்ஸ் தேட்டரில். ஆமாங்க, இந்த படத்தில் மொத்தம் 8 பேர் இருக்காங்க. 8 பேர் வந்து இப்போ இல்லாதவங்க, இறந்துட்டவங்க 8 பேர் இருக்காங்க இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது பார்த்தா 8 பேரை காட்டுறாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏஐ மாதிரிலாம் தெரில. இந்த படத்தில் வந்து முக்கியமாக ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா விஎஃப்எக்ஸ். அது சூப்பராக இருக்குது. என்னென்னா ஒரு மாதிரி இப்போ நடக்கிற ஊழல், கரப்ஷன் இதை பற்றிலாம் சொல்லும்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் கிரிஞ்சு மாதிரி தெரியும். பட் ஆனால் நடுவில் வந்து இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் வந்து காட்டி அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போகிறாங்க. ஒரே ஒரு டைலாக் மட்டும் பயங்கரமாக எனக்கு ரொம்ப கவர் ஆச்சு. என்னென்னா, இப்போ நடக்கிற எலெக்ஷன்ஸ் வந்து சேஞ்சு கிடையாது, எக்ஸ்சேஞ்சு. அப்படின்னா என்னன்னா, இந்த கட்சி போனால் அந்த கட்சி, அந்த கட்சி போனால் இந்த கட்சி. அந்த கரப்ஷன் வந்து அப்படியே தான் இருக்கு. அந்த டைலாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. இல்லை பவர்ஃபுல்லாக இருக்குது டைலாக்ஸ்லாம். பட் இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது.
டைலாக்ஸ்லாம் பவர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. எல்லாமே இப்போ என்ன தேவையோ அது வச்சுருக்காங்க. மேபி இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்குலாம் இப்போது ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் கூட கமலை பிடிக்கலாம். விக்ரமுக்கு அப்புறம் இன்னும் கூட கமலை பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சங்கர் ஃபில்ம் இவங்க 2 பேர் தவிர இது வேறு யார் எடுத்தாலும் நல்லா இருக்காது, வேறு யார் நடித்தாலும் நல்லா இருக்காது. அந்த மாதிரி தான். ஆமாங்க, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா கமலுக்கு அடுத்து சித்தார்த் தான். இந்தியன் அளவுக்கு இல்ல, ஆனா ஓகே தான், ஆவரேஜ். அனிருத் நல்லா தான் பண்ணியிருக்காரு. 2 சாங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஏஆர் ரகுமான் பிஜிஎம் தான் அதிகமா இந்த படத்துல வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இம்பாக்ட் தான் காட்டிச்சு. அனிருத்தும் பெஸ்டா தான் பண்ணியிருந்தாங்க. இல்ல, செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு அப்படி தோணல, பர்சனலா எனக்கு அப்படி தோணல. ஓகே தான், ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்ல, ஆனாலும் பார்க்கலாம். 3 மணி நேரம் படம் எங்கேயாவது லாக் தெரியுதுங்களா? செகண்ட் ஹாஃப் லேக் தான், சேசிங் மாதிரி எல்லாம் இருக்கும். சொன்னா கொஞ்சம் லேக்கா தான் இருக்குது செகண்ட் ஹாஃப்லாம். அதான் ஓவரால் எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கரெக்டாவே போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணா அதை விட ரொம்ப கம்மி தான். ஓகே தான். சித்தார்த் நல்லா தான் இருக்குது, அவர் ஆக்டிங் நல்லா இருக்குது. அவர் தாத்தா வராரு, எம்எல்ஏ ஆக போறாரு, எம்பி ஆக போறாரு, சிஎம் ஆக போறாரு, பிஎம் ஆக போறாரு. இந்தியன் தாத்தா வராரு, லஞ்சத்தை ஒழிக்க போறாரு, சுலுக்கெடுக்க வராரு, சுலுக்கெடுக்க போறாரு, போறாரு போறாரு. படம் இந்தியன் 2 சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நாட்டுக்கு தேவையான மெசேஜ சூப்பரா எடுத்திருக்காங்க படமா சங்கர் சாரு. அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். என்னன்னா, நாட்டுல லஞ்சத்தை ஒழிக்க முடியல, லஞ்ச லாவண்யத்தை ஒழிப்போம் அப்படின்னு பெருசா போர்டை போட்டு உள்ளே லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காரு. நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஒருவேளை வேலை கிடைச்சாலும் நல்ல சம்பளம் கிடைக்கல அப்படின்றத ரொம்ப ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. படம் ஃபுல்லா ஓவராலா சூப்பர். என்னன்னா, காமெடி இல்லைங்க, அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு காமெடி இல்லை. ஏன்னா சங்கர் சார் படம்னா ஒரு பிரில்லியண்டா காமெடி நிறைய இருக்கும், இல்ல காமெடி ரொம்ப கம்மி தான். அதனாலதான் கொஞ்சம் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி படம் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், நாட்டுக்கு தேவையானது. இன்னொன்னு சொல்லணும்னா, அவரோட படத்துல அன்னியன்ல கொஞ்சம் கலந்து, இந்தியன் 1ல கொஞ்சம் கலந்து, ஐல கொஞ்சம் கலந்து எல்லாத்தையும் குலுக்கி போட்ட மாதிரி கூட இருந்ததுன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு. ஏன்னா அது அவருக்கு அந்த லஞ்சம்ன்றது எல்லா படத்துலயுமே அவர் தாட்ல ஓடிட்டே இருக்கு போல, அதனால எல்லா படத்துலயும் அதை சொல்லிட்டே இருக்காரு. படம் ஓவராலா நல்லா இருந்தது.